சீசன் பண்ண தேங்காய்க்குள்ளே கொப்பரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாரம்பரியமில் நிறைய பொருள்கள் செய்கிறதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெயை பயன்படுத்திகிட்டு இருக்கோங்க. உதாரணத்துக்கு ஹெர்பல் ஆயில், சோப் மேக்கிங், கிட்டத்தட்ட நம்ம சோப்ஸே ஒரு 16 வெரைட்டி செஞ்சுட்ருக்கோம். இது எல்லாத்துக்குமே அதிக அளவில் நம்மளுக்கு தேங்காய் எண்ணெய் பயன்படுதுங்க. இந்த எல்லா தேங்காய் எண்ணெயுமே நம்ம பச்சை தேங்காயிலிருந்து உடச்சி எண்ணெயாட்டுறது கிடையாது. இந்த மாதிரி மரத்துலேயே ஃபுல்லாக மெச்சூர் ஆகி கீழே விழுகிற தேங்காயை எடுத்து வச்சு அதையும் 3 மாதத்துக்கு அப்படியே விட்டுருவோங்க. விடும்போது உள்ளே இருக்க தண்ணி ஃபுல்லாகவே அந்த கொப்பரையே உறிஞ்சிரும். இந்த மாதிரி காயை உடச்சி வச்சு நீங்கள் தேங்காய் ஆட்டும்போது எந்த விதமான சல்ஃபருமே நம்ம வைக்க தேவையில்லைங்க. தேங்காயே நல்ல கொப்பரையாய் தான் நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி இந்த காயிலிருந்து ஆட்டுற எண்ணெயோட ஷெல்ஃப் லைஃப்மே உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. எண்ணெயுமே சீக்கிரம் கெட்டு போகாது. நீங்கள் தேங்காயோ இல்லை ஹெர்பல் ஆயிலோ ஏதாவது நம்மளுக்கு ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா இதுதான் உள்ளே கிடச்ச அப்படியே கொப்பரை எப்படி நல்லா பால் மாதிரி நல்லா இருக்குது பாருங்கள். உடைக்கும் போது பாருங்களேன் உள்ள பருப்பு எவ்வளோ கிளியர் ஒயிட்டாக இருக்குது. இதுக்கு எந்த விதமான சல்ஃபரும் நம்ம வைக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க.